ரிஷியின் கோபத்தை பார்த்து சஞ்சனா பயந்து விட்டாள். அவன் தன்னை காயப்படுத்தி இருந்தால் கூட சமாளித்திருப்பாள். ஆனால் அவனையே காயப்படுத்த அதை பார்த்து கொண்டு அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. இருவரும் மிக நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் இதழ்கள் பின்னிக் கொண்டிருந்தது. சஞ்சனா ரிஷியின் மடி மீது அமர்ந்திருந்தாள். இனி என்னை விட்டு போக மாட்டல்ல? நினைக்க கூட மாட்டேன். கம்பெனிக்கு வரியா? வேணா. அவன் முகம் மீண்டும் இறுக அவள் வேகமாக அவன் முகத்தை கைகளில் ஏந்தி அவன் கண் பார்த்தபடி பேசினாள். ப்ளீஸ் ரிஷி, எனக்கு உங்க கோபம் புரியுது. ஆனா நான் எனக்காக ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க நினைக்கிறேன். அப்போ மிஸ்ஸஸ் ரிஷிதர்னு வெளியே சொல்ல வேணான்னு நினைக்கிறியா? அடக்கப்பட்ட கோபத்துடன் அவன் கேட்டான். நான் அப்படி சொல்லல. நான் உங்களுக்கு ஈக்குவலா என்னால வர முடியலனாலும் ஓரளவுக்கு மேல வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஏன்னா இப்பவே இதுக்காக தான் நான் உங்களை மேரேஜ் பண்றேன்ற பேச்செல்லாம் கேட்டுட்டேன். அவள் குரல் கம்மியது. யார் அப்படி சொன்னது? அம்மாவா? அவன் கோபத்துடன் எழுந்தான். அவனை இழுத்து உட்கார வைத்து பதில் கூறினாள். ப்ளீஸ். இல்ல, ஆன்ட்டி சொல்லல. அதுதான் சொல்றேனே, நான் பாத்துக்கிறேன். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம தினம் தினம் 1000 பேர் பேசுவாங்க. மத்தவங்க பேசுறத பத்தி உனக்கு என்ன? என் வைஃப், இது என் கம்பெனி. நான் சம்பாதிக்கிறது என் குடும்பத்துக்காக தான். அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிதான் ஆகணுமா? ஐயோ ரிஷி, நான் அப்படி சொல்லல. இந்த வீட்ல நான் சாப்பிடுற சாப்பாடு அது உங்க பணத்துல தான் இருக்கும். உத்தியோகம் புருஷ லட்சணம் தான், நான் இல்லன்னு சொல்லல. என் ஹஸ்பண்ட் சாதாரண ஆளும் கிடையாது, அது எனக்கும் தெரியும். அவர் சாதாரண ஆளும் கிடையாது அப்படின்றதுதான் இப்ப பிரச்சனையே. இங்க பார் சனா, எனக்கு எல்லாத்தையும் விட நீ முக்கியம். உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை எந்த விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதை நீ ஒழுங்கா சொல்லவும் மாட்ற. நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? ஆற்றாமையில் துவங்கி கோபத்தில் முடித்தான். மீண்டும் அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவன் நெற்றியில் இதழ் பதித்தாள். நல்லா சமாதானம் பண்ண கத்துட்டு இருக்க. உங்களை என்னால உண்மையாவே சமாளிக்க முடியலப்பா. அவள் அதிசயப்பட்டது போல் கூற அவனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. இப்போதுதான் சூழ்நிலை நார்மலானது போல் தோன்றியது இருவருக்கும். சரி, இப்ப என்ன பண்ணணும்? ஆனா ஒண்ணு, நீ நினைச்சது நடந்த பிறகு இந்த கம்பெனி, அதாவது நான் உனக்கு நேத்து சொன்னனே, அந்த கம்பெனியுடைய எம்டி அண்ட் சிஇஓ எல்லாம் நீதான். புரியுதா? சொல்லு என்று அவன் கேட்க ஆழ பெருமூச்சு விட்டவள் சரி என்பதைப் போல் தலையசைத்தாள். நான் என்னுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரத்தை தான் தேடுறேன். என்னதான் நீங்க என் திறமைய பார்த்து வேலைய கொடுத்தா கூட பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல. அதுவும் இல்லாம உங்க இன்ஃப்ளூயன்ஸ் என் வேலை தேடும் விஷயத்துல இருக்கவே கூடாது. எனக்கே செக் வைக்கிறியா? சரிதான், அப்புறம் இன்னும் என்னென்ன சொல்றியோ சொல்லு என்ற டோனில் அவன் கேட்டான். இப்போதைக்கு அவ்வளவுதான். எழுந்து நின்று சுற்றி பார்த்தாள். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? முதல்ல இதெல்லாம் கிளீன் பண்றேன், இருங்க. அவள் எழப்போக அவளை நிறுத்தினான். நீ ஒன்னும் பண்ண வேணா, கண்ணாடி குத்த போகுது. நான் ஃபோன் பண்ணிட்டேன். நம்ம இங்கிருந்து போன பிறகு கொஞ்ச நேரத்தில் ஆட்கள் வந்துருவாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி வச்சிருக்கேன். அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். ஓகே, உன் இஷ்டம். ஆனா என் கவனம் முழுக்க உன் மேலதான் இருக்கும் அப்படிங்கறத மறந்துடாத. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவன் மீண்டும் எச்சரித்தான். சரி என்பதைப் போல் தலையசைத்தாள். சரி வா என்று அவன் அவளின் கைப்பற்றி இருவரும் எழப்போக சட்டென அவனை பிடித்து சோஃபாவில் தள்ளினாள். என்னடி? அவன் அதிர்ச்சியாக பார்க்க அவனை முறைத்து பார்த்தாள். என்னாச்சு? அவன் புரியாமல் மீண்டும் கேட்க நேற்று அதித்தி முத்தமிட்ட அவன் கன்னத்தை பார்த்தவள் சட்டென அழுந்து கடித்து விட்டாள். அவன் வழியில் கத்திவிட்டான். ஹேய் ராட்சசி, ஏண்டி? ரிஷி தன் கன்னத்தை தேய்த்து கொண்டான். இங்கதானே அந்த அதித்தி கிஸ் பண்ணா, அதான். அடி பாவி, இவ்வளவு ஆர்ப்பாட்டமும் அதுக்குத்தானா? அது மட்டும் இல்ல, அதுவும் ஒரு ரீசன். இவ்வளவு நேரமும் இதுக்காகத்தானா இந்த பிரச்சனைகளை செய்தோம் என்பது போல் அவள் கேஷுவலாக அங்கிருந்து நகர்ந்தாள். டார்லிங், உன்னை நைட்டு பாத்துக்கிறேன். அவளின் இடையோடு அணைத்தபடி நடந்தான். இருவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறினார்கள். நேற்று இருந்த மனநிலை இப்போது அவளுக்கு இல்லை. அவளுக்கு ஒரு புறம் சிரிப்பு வந்தது. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அடுத்த நாள் அதைவிட மோசமாக இருக்கு. அந்த நாள் மோசமா இருக்குன்னு பார்த்தா அதுக்கடுத்த நாள் அதை விட சந்தோஷமா இருக்கு.
சட்டென்று மாறுது வானிலை என்று மனதில் பாடல் தோன்ற, இதுக்கெல்லாம் காரணம் பக்கத்துல வரானே இவன்தான் என்பதைப் போல் திரும்பி அவனை பார்த்தாள். அவள் தன்னை பார்ப்பதை உணர்ந்தவன் திரும்பி அவள் முகத்தை பார்க்க, அவள் கண்களில் தெரிந்த காதலை கண்டவன் காதருகில் குனிந்து ஹஸ்கி வாய்ஸில் பேசினான். மேடம், இப்ப எதுக்கு திடீர்னு ரொமான்டிக் லுக் கொடுக்குறீங்க? அப்புறம் திரும்பி மேலே போலாமா? அவன் கைகள் அவளின் வெற்றிடையை அழுந்தி பிடித்தபடி கேட்டான். ஐயோ, எந்நேரமும் இதே நினைப்புதானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போங்க. அவனின் கையை தட்டிவிட்டாள். ஆனால் எடுத்துவிட்டால் அவன் ரிஷி அல்லவே. இவ்வளோ நேரம் எனக்கு டென்ஷன் பண்ணதுக்கு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். கார் வரைக்கும் இப்படியே வா. ஐயோ, ஹால்ல பாருங்க, தாத்தாலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கையெடுங்க ப்ளீஸ். அவள் சங்கடத்துடன் நெளிந்தாள். முடியாது. ஐயோ, விடுங்கப்பா. அவள் நெளிந்து கொண்டே நகர பார்த்தாள். இனி இப்படி பண்ண அப்புறம் எல்லார் முன்னாடியும் லிப்லாக் தான் பண்ணுவேன், புரியுதா? இவர்கள் இருவரும் கிசுகிசுத்து கொண்டே வருவதை பார்த்த அதிதிக்கு கேட்கவா வேணும் பற்றி கொண்டு வந்தது. என்ன இது, ரூம்ல பயங்கரமா சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. பெருசா ஏதோ நடக்கும்னு பார்த்தா இப்படி கொஞ்சி கொலாவிட்டு வராங்க. அதை பார்க்க பார்க்க அதிதிக்கு ஆத்திரமாக வந்தது. அப்போதுதான் ரிஷியின் கையிலிருந்த கட்டை பார்த்தாள். இன்னமோ அதை பார்த்து பதறியவள் போல் ஓடினாள். ஐயோ ரிஷி, என்னாச்சு? பதற்றத்துடன் கேட்டபடி எழுந்து வர அனைவரின் பார்வையும் அவர்கள் புறம் சென்றது. ரிஷி, என்னாச்சு? எப்படி ஆச்சு என்று தாத்தா கேட்க, ரிஷியும் சஞ்சனாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதிதி பதறியதை பார்த்து வீட்டிலிருந்த அனைவரின் கவனமும் அவர்கள் புறம் திரும்புகிறது. ரிஷி, என்னாச்சு உன் கையில? ஆமா ரிஷி, என்னாச்சு? நேத்து கூட இல்லையே, திடீர்னு என்னாச்சு? தாத்தா, வசுந்தரா என்று பலரும் பதறியபடி விசாரித்தார்கள். ஆமா ஆண்டி, ரூம்ல கூட ஏதோ உடையற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. சமயம் பார்த்து விஷயத்தை கூறினாள் அதிதி. அனைவரும் அதிர்ச்சியாக அவர்கள் புறம் திரும்பினர். சஞ்சனாவிற்கு கஷ்டமாகிவிட்டது. எப்படியோ அவனின் இந்த நிலைமைக்கு தான் ஒரு காரணம் என்று நினைத்தாள். அவள் உதட்டை கடித்துக்கொண்டு அமைதியாக இருக்க, அவள் முகத்தை பார்த்த ரிஷி மீண்டும் அனைவரையும் பார்த்தான். தாத்தாவும் பாட்டியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரிஷி, என்ன ஆச்சு? சஞ்சனா, ரிஷி இருவர் முகத்தையும் பார்த்து கொண்டு கேட்டார் தாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, தெரியாம டீப்பாவோட டாப் கிளாஸ் உடைஞ்சு கையில பட்டுருச்சு. என்ன, டீபாய் கிளாஸ் உடையற அளவுக்கு அது ஈஸியானது கிடையாது. அது எப்படி உடைஞ்சது? ஆமா ஆண்டி, அது சாதாரணமா உடைஞ்ச மாதிரி தெரியல. அடிச்சு உடைச்ச மாதிரி தான் எனக்கும் சவுண்ட் கேட்டுச்சு. யாரோ அடிக்கிறாங்களோன்னு கூட நினைச்சேன். அப்புறமா ரிஷி ரூமை கிராஸ் பண்ணும் போதுதான் கிளாஸ் பீஸ் எல்லாம் வெளியே வந்து விழுந்திருந்தத பார்த்தேன். இப்போதுதான் சஞ்சனாவிற்கு ஒன்று புரிந்தது. நேற்று அவர்கள் பேசியதை அதித்தி ஒட்டு கேட்டிருக்கிறாள். நேற்று அவள் கதவை தாழிடவில்லை என்பது கூட நினைவுக்கு வந்தது. இதையெல்லாம் யோசித்து பார்த்தவளுக்கு நன்றாகவே புரிந்தது, தேவையில்லாமல் தன் கணவனை காயப்படுத்தி விட்டோமோ என்று. அப்படிங்களா மிஸ் அதித்தி? நீங்க வந்திருந்தா உங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த நேரம் சஞ்சனா கூட இல்ல, அவளே இப்பதான் வந்தா. ஒரே போடாக போட்டான். என்னது, சஞ்சனா உன் கூட இல்லையா? எங்க இருந்தா? நீங்க 2 பேரும் இப்ப ரூம்ல இருந்து தானே வரீங்க? அவ கார்டன்ல இருந்தா. நான் தான் விக்கி கிட்ட சொல்லி அவளை கூப்பிட சொன்னேன். விக்னேஷுக்கு ஏதோ புரிந்தும் புரியாமலும் இருக்க ரிஷிக்கு ஆதரவாக பேசினான். ஆமா ஆமா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அண்ணா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ணி போன் கூட ரூம்ல வச்சுட்டு தோட்டத்துல இருந்தாங்க. நான் தான் போய் அண்ணியை கூப்பிட்டு வந்தேன். அவன் நாலாபுறமும் மண்டையை ஆட்டினான். தன் அண்ணன் ஒரு கோடு போட்டால் இவர்கள் ரோடே போட்டு விடுவார்கள் போல என்று சஞ்சனா நினைத்தாள். என்னடா சொல்ற? நாங்க எல்லாம் இங்க தானே இருக்கோம். அவ வெளியே போயிட்டு வந்தத நாங்க பார்க்கவே இல்லையே. இல்ல பெரியமா, இந்த அதிக பிரசங்கி கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்க. என்னது? அதிதி கோபமாகவே கேட்க சாரு, மகதி மற்றும் ஆத்விக் சிரித்தனர். ஐயோ சாரிங்க, டங் ஸ்லிப் ஆயிருச்சு. அதிதி கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல வந்தேன். நான் அப்பதான் அண்ணியை கூட்டிட்டு மேல போனேன். தாத்தாவும் பாட்டியும் கூட ஏதோ பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு வேளை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா, நானும் அண்ணியும் தான் வந்தோமே. நான் அண்ணி கூட தோட்டத்துல இருந்தேன். அப்பதான் வந்து விக்கி அண்ணா கூப்பிடுறாங்கன்னு கூட்டிட்டு போனான். வாயடைத்து போனாள் சஞ்சனா. அட பாவிகளா என்று மனதில் நினைத்தாலும்
நன்றி உணர்வோடு அவர்களை பார்த்தாள். காரணம், தன் கணவன் தன்னால் தான் இந்த காயப்பட்டிருக்கிறான். அவனும் தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. ஏதோ இருக்கிறது என்று புரிந்த உடன்பிறப்புகளும் அதே போலிருப்பது ஆச்சரியம்தானே. எந்த அளவிற்கு அவர்கள் தன் மேல் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று புரிந்தது அவளுக்கு. அவள் கண்களெல்லாம் கலங்கிவிட என்ன சொல்வது என்று புரியாமல் தன் கணவனை பார்க்க, அவனோ நான் இருக்கேன் என்பதை போல் அவளின் கைகளை இறுக பிடித்தான். ஆனால் வசுந்தரா அதையும் ஒரு குறையாக எடுத்துக்கொண்டு கத்தினாள். ஆமா, அவனுக்கு தேவைப்படும் போது நீ எங்க போன? தோட்டத்துல உனக்கு என்ன வேலை? புருஷனை கவனிக்காம இதுக்குதான் வெளியே போறேன்னு போறியா? ஏன் அதித்தி, அவன் பக்கத்து ரூம்ல தானே இருந்த, சத்தம் வருதுன்னா என்னன்னு போய் பார்க்க மாட்டியா? அம்மா, என்ன உளறிட்டு இருக்கீங்க? சஞ்சனா வந்துதான் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணது. அவ மேல குத்தம் கண்டுபிடிக்கிறதே உங்க வேலையா போச்சு. நான் உங்க எல்லார்கிட்டயும் திரும்பவும் சொல்றேன், அவளை ஏதாவது பேசுறீங்கன்னா அது என்ன பேசுறதுக்கு சமம். கீப் இட் இன் மைண்ட். வா போலாம். அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அவளோ அவன் கையை இறுக பற்றி கொண்டு அவன் பின்னாலேயே சென்றாள். ஏன் வசுந்தரா, நீ என்ன, யாருக்கு என்ன நடந்தாலும் அவளாலதான் வர மாதிரி பேசிட்டு இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? அவளை உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும். இன்னொரு முறை அவகிட்ட இப்படி நடந்துக்காத, அது உனக்கு நல்லது இல்ல என்று பாட்டி எச்சரித்தார். அத்த, நான் வசுந்தரா ஏதோ சொல்ல வர தாத்தா குறுக்கிட்டார். வா, நம்ம ரூமுக்கு போகலாம். தாத்தா அழைத்து கொண்டு வசுந்தரா பேசுவதற்கு முன் அங்கிருந்து செல்ல துவங்க கடுப்பாகிய வசுந்தராவிற்கு, ஏடா இது, நாம போட்ட பிளான் சொதப்பிடுச்சா? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷ் ஆகி இருக்கு. பட் இந்த ரிஷி தான் விட்டு கொடுக்காம பேசுறான்னு நினைக்கிறேன். ஹாலில் இருந்தவர்கள் எல்லோரும் அவரவர் அறைக்கு செல்ல அதித்தி மட்டும் யோசித்துக் கொண்டிருந்தாள். நீங்க கார் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சஞ்சனா மீண்டும் உள்ளே வந்தாள். யோசனை திட்டம் எல்லாம் ரொம்ப ஹெவியா பலமா பெர்ஃபார்ம் பண்றீங்க போல. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். இன்னும் பெருசா ட்ரை பண்ணு. உன் பருப்பு ஏன் கிட்ட வேகாது, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச மவளே. சுற்றுமுற்றும் பார்த்தாள். என்ன இப்படி பார்க்கிறார்கள் என்று அதித்தியும் சுற்றி பார்த்து கொண்டே கேட்டாள். என்ன, என் கால்ல விழுந்து மன்னிப்பு ஏதாவது கேட்க போறியா? மைண்ட்ல அந்த ஆசை வேற இருக்கா? இந்தா வாங்கிக்கோ. எதிர்பாராத வண்ணம் அவள் வாயிலேயே ஒரு குத்து விட்டாள். அவள் வாயை பிடித்துக் கொண்டிருந்த நேரம் கன்னத்தில் பலார் பலார் என்று 2 பக்கமும் அறை விட்டாள். நான் தான் உன்னை அடிச்சேன். எல்லார்கிட்டயும் சொல்லு, ஏன் அடிச்சேன்னு கேட்பாங்க. நேத்து நீ பேசுனது கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் பிளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே? இந்த குத்து எதுக்கு தெரியுமா? நேத்து சும்மா ஓவர் ஆக்டிங்னு ஒன்னு பண்ண பாத்தியா? அவர் கிஸ் பண்ற மாதிரி. அதுக்குதான். உன் நிழல் கூட அவர் மேல பட்டுச்சு, தொலைச்சிடுவேன். அப்புறம் தேவையில்லாம நீ பேசுனதுல நானும் கொஞ்சம் சூடாகி அவரை கடுப்பேத்திட்டேன். அதுக்குதான் இந்த அறை. வரட்டா? அவரு என் ரிஷி. இனிமே எங்களுக்கு இடையில வர நினைச்ச என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சஞ்சனா அதித்தியை திரும்பி கூட பார்க்காமல் வெளியேறினாள். அதித்தி என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மேடம், அடி ரொம்ப பலமோ? அதை கேட்டு அதிர்ந்து போய் திரும்பி அவனை பார்த்தாள் சஞ்சனா. அவளின் திரு என்று விழிக்கின்ற மொழியை பார்த்து ரிஷி சத்தமாக சிரித்தான். என்ன, நீங்க பாத்தீங்களா? நான் உன்னை யாராவது ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு நினைச்சுதான் பார்த்தேன். ஏன்னா நேத்து ஒரு நாளைக்கே இந்த நிலைமை எனக்கு. திரும்பி யாராவது உன்னை குழப்பிட்டா நல்ல வேலை நீயே சமாளிப்பன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். அவளுக்கும் ஒரு குட்டு வைத்து அவன் காரை ஸ்டார்ட் செய்ய அமைதியாக இருந்தாள். சாரி. அப்போ யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிருப்பியா நீ? அது எப்படி நம்புவ? அவளும் அமைதியாக கேட்டாள். நம்பாம தான் டிவோர்ஸ் கேட்டீங்க போல. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க. ஆனாலும் கேட்டதானே? ஆமா, கேட்டதும் கொடுத்து அனுப்பிடுவா போறீங்க? உடனே கொடுத்து அனுப்புறதுக்கு நீ ஒன்னும் சாக்லேட் கேட்கல. அப்போ என்னை விட்டு போற ஐடியால தானே இருக்க, அப்படிதானே? ஐயோ இல்ல, என்னாலையும் உங்களை விட்டெல்லாம் இருக்க முடியாது. அவன் கைக்குள் தன் கைகளை கோர்த்து கொண்டபடி கூறினாள். அதெல்லாம் நம்ப மாட்டேன். பிரிவை கேட்டவ கண்டிப்பா பிரிஞ்சிருக்கவும் செய்வ.
அவன் நம்பாமல் கூற சஞ்சனாவிற்கு இப்போது தான் என்ன சமாதானம் சொன்னாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று புரிந்தது. தன் இதழினை கடித்துக் கொண்டு அமைதியாக வந்தாள். அவனும் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. சரி, அவ என்ன சொன்னா உன்கிட்ட? சஞ்சனாவிற்கு சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தாள். பின்னர் ஏன் மறைக்க வேண்டும், மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று தோன்ற எல்லாவற்றையும் கூறினாள். இதை என்கிட்டயே கேட்டிருக்கலாமே. ஓஹோ, மேடம் அதான் மாமானு கூட இப்ப கூப்பிடுறது இல்லையா? அவள் தலையை இன்னும் தாழ்த்தி கொண்டாள். இனி கூப்பிட தேவையும் இல்லை. அவள் சடார் என்று நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். இதெல்லாம் அன்புனால வரது. ஒருவேளை அது உன்னுடைய ஆழ் மனசுல இருந்து வந்திருந்தா யார் என்ன சொல்லி இருந்தாலும் நீ கூப்பிடுறத விடாம இருந்திருப்ப. அது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. உனக்கு என் பேரு மட்டும்தான் இயல்பா வருது. நாம இன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அவன் கூற சஞ்சனாவிற்குத்தான் மிகவும் சங்கடமாக வேதனையாக ஆகிவிட்டது. தான் என்ன சொன்னாலும் அவன் ஏற்க மறுக்கிறானே. என்ன சமாதானத்தை சொல்வது? இப்படி வலிக்க வலிக்க பேசி வார்த்தையால் கொள்கிறானே. ரிஷி ப்ளீஸ், இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. கலங்கிய கண்களுடன் அவள் கூற காரை பிரேக் போட்டு ஒரு இடத்தில் நிறுத்தினான். நீ என்கிட்ட கேட்கும் போதும் இப்படிதாண்டி எனக்கும் இருந்துச்சு. நான் உன்னை பார்க்க நேத்து நைட் நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? நைட்டும் இப்படிதான் திமிரா ஏதோ பேசின. சரி, காலையில உன்னை ஆபீஸ்ல போய் அந்த டிசைனிங் கம்பெனில எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணலாம்னு கூப்பிட்டா நீ டைவர்ஸ் கேக்குற. அச்சோ, அதான் சாரி சொல்றேன்ல, ப்ளீஸ் சாரி. தன் இரு காதுகளின் பின் விரல் வைத்துக் கொண்டு மன்னிப்பு கேட்பதை போல் அவள் கூற அவனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. இருந்தாலும் அவள் முன் காட்டாமல் திரும்பவும் காரை ஸ்டார்ட் செய்தான். சரி, இப்ப நீ எங்க போற? ச்சே, இப்படி எல்லாம் செய்தா ஒரு கிஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கலையே. இவரை எப்படி கன்வின்ஸ் பண்றது? ஓவரா தான் பண்றாரு. அவன் காரை ஸ்டார்ட் செய்யவும் அவளுக்கு ஏமாற்றம்தான். அவள் முகத்தை பார்த்து அவள் மனதை படித்தவன் கேள்வி எழுப்பினான். ஏதோ பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க போல. அதெல்லாம் இல்லையே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? நைட் சொல்றேன். அவன் அப்படி சொன்னதும் அவள் முகம் சிவந்து விட்டது. சரி சொல்லு, இப்ப எங்க நிறுத்த கார? என்னுடைய ஃப்ரெண்டு வர்ஷினி வரேன்னு சொல்லியிருக்கா. அதனால என்னை ஈயல விட்டுருங்க. நான் ஒரு பிரசன்டேஷன் செஞ்சு அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். பென் டிரைவ்ல கொண்டு வரேன்னு சொன்னா. நாங்க 2 பேரும் அங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே போறோம். ஓகே, ஆல்ரைட். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நான் சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்க. கண்டிப்பா இந்த கம்பெனியோட சிஇஓ நீ மட்டும்தான். ஓகே மை ஸ்வீட் அபி. ஆச்சரியமாக அவளை பார்த்தான். அவள் மனதிலிருந்து வந்தது. அதை அவள் உணரவில்லை. அதன் பிறகு அவன் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. அவளை அங்கே இறக்கிவிட்டு அவனும் வெளியே வந்து அங்கேயே நின்றான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். உன் ஃப்ரெண்டு வரட்டும். அவளுடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்க்க அவளுக்குத்தான் சங்கடமாக இருந்தது. போதாததற்கு அங்கே ஷாப்பிங் வரும் பெண்கள் எல்லாம் ரிஷியை சைட் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. ஐயோ, எல்லாரும் உங்களை தான் பாத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் போங்களேன். ஹே, அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தானே என்னோட ஒய்ஃபு. நான் போய் அந்த பொண்ணு கிட்ட நிக்கட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா? அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை கேட்டான். வித் பிளஷர். கம்பெனி தானே. வித் ரிஷி அப்படின்னா சும்மாவா? அவள் அருகில் வந்தாள். அவனுக்கு முன்பாக கைகளை கட்டிக்கொண்டு அந்த பெண்ணை முறைத்து பார்த்து கொண்டு நின்றாள் சஞ்சனா. அவள் முறைப்பை பார்த்து அந்த பெண் அதிர்ந்து விட்டாள். என்னாச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வருவ? யாராவது அழகா ஹேண்ட்ஸமா இருந்திருக்க கூடாதே? உடனே சிங்கிள்னு நினைச்சிட்டு வந்துடுவீங்களே. யார் மேம் நீங்க? என்ன சார் திட்டுறாங்க? அது ஒண்ணும் இல்ல பேபி, அவங்களுக்கு என்று ரிஷி சொல்ல வர திரும்பி அவனை முறைத்தாள். எனது பேபியா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி அவளை பேபின்னு கூப்பிடுவீங்க? உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அந்த பெண்ணிடம் திரும்பி கத்தினாள். இங்க இருந்து போயிடு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அங்கே ஷோவிற்காக வைக்கப்பட்ட சில்வர் ஸ்டாண்டை அவளை அடிக்க எடுத்தாள். அதை பார்த்து அந்த பெண் பயந்து கொண்டு ரிஷியை பார்த்து விழித்தாள். ஹேய் ஹேய், சில் பேபி. சிஸ்டர், நீங்க போங்க. தன் மனைவியிடமிருந்து அதை வாங்கி கீழே வைத்தவன் அவளை ஒரு கையினால் அணைத்துக் கொண்டான்.
பா, என்ன கோபம் வருது, அவன் கிண்டலாக கூறினான். அவளோ அவன் அணைப்பிலிருந்து விலகி முனகினாள். உங்களுக்கு கம்பெனியா கொடுக்கணும் கம்பெனி, இருங்க உங்களுக்கு இருக்கு. அவள் இன்னும் கோபத்தில் பொறிந்து கொண்டிருப்பதை பார்க்க அவள் மூக்கு நுனி வரை சிவந்து போயிருந்தது. அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். தன் கணவனிடம் பதில் இல்லை என்று திரும்பினாள். நான் இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா? அவன் முகம் பார்த்தவள் வாயை மூடிக்கொண்டாள். ஹேய் சனா, கொஞ்சம் காருக்குள்ள வா. முடியாது. வாடி. அவன் ஹஸ்கி வாய்ஸில் அவளின் விரல் பிடித்து இழுக்க, அதற்குள் சஞ்சனா, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து என்று ஒரு பெண் வேகமாக வந்து சஞ்சனாவை அணைத்துக் கொள்ள ரிஷிக்கு வந்தது கோபம். தன் மனைவியும் அவளை ஆசையாக அணைத்துக் கொள்ள இன்னும் கடுப்பானது அவனுக்கு. அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனாள். ரிஷி சார், நீங்க எப்படி இங்க, அதுவும் சஞ்சனா கூட நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ சஞ்சனா, இவர் உனக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எதிர்பார்க்கவே இல்ல உங்களை இங்க பாப்பேன்னு. அது சரி, இவர் எப்படி உனக்கு தெரியும்? என்ன விஷயம்? ஏதாவது டிசைனர் வேலைக்கா? அதுவும் இல்லாம இது கனவா நினைவான்னு தெரியலையே, டெஸ்ட் பண்ணலாமா? ஹர்ஷினி தனக்குத்தானே கூறியபடி சஞ்சனாவை கிள்ளச் சென்றாள். அப்போது அவளது கையை பிடித்து தடுத்தான் ரிஷி. மிஸ், நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு உங்களை கிள்ளி பாத்துக்கோங்க, என் வைஃபுக்கு வேணாம். சஞ்சனாவிடம் திரும்பி, சரி ஓகே, இவங்க தான் உன் ஃப்ரெண்டா? வேலை முடிஞ்சதும் கால் பண்ணு, நான் கார் அனுப்புறேன், இல்லைன்னா நானே வரேன், பாத்துக்க, ஓகே, டேக் கேர் என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப தன் கண்முன் நடந்தது கனவா நினைவா என்று அதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தாள் ஹர்ஷினி. அப்போது ஒரு ஜோடி கண்கள் அவர்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருந்தது. அப்போதுதான் அவளுக்கு சற்று தள்ளி நின்ற காட்ஸ்களையும் அந்த கண்கள் கவனித்தன. என்னடி, நான் கேட்டது உண்மையாதான் கேட்டனா? உன்னுடைய ஹஸ்பண்ட் ரிஷி சாரா? சத்தம் போட்டு சொல்லாத, அமைதியா இருடி. நீ எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி தெரியுமா? அப்படி இருக்கும்போது அவங்க கம்பெனிலேயே எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. நீ அந்த கம்பெனியோட எம்டியோட வைஃப், உனக்கு அந்த இடத்துல ஒரு இடம் இல்லையா? சஞ்சனாவின் முகம் இறுகியது. என்னடி, நான் உனதான் கேட்டுட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்க. இங்க பாரு ஹர்ஷினி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு தனி அடையாளம் உருவாக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நான் அவருடைய வைஃபா வெளியே தெரியும் பொழுது ஓரளவுக்கு எனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய மேரேஜ் பத்தி அபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்காங்க தான். பட் இருந்தாலும் அது எப்படி எல்லாருக்கும் தெரிய வரும் பொழுது சஞ்சனா ரிஷிதர் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல இந்த சஞ்சனாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். சரிடி, சரி, புரியுது புரியுது. ஆனா நான் உன் இடத்துல இருந்தேனா, ஐயோ, காலம் முழுக்க அவர் முகத்தையே பார்த்து அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். வேற எதுவுமே தேவையில்ல, நீ மட்டும் போதும்னு. எப்பா, என்ன அழகு, என்ன மேனரிசம், ஐயோயோ, இப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஓயாமல் ரிஷி புராணம் பாட தன் கணவனை இன்னொரு பெண் இப்படியெல்லாம் நினைத்து பார்ப்பது ஃப்ரெண்டே ஆனாலும் சஞ்சனாவிற்கு பிடிக்கவில்லை. சரி சரி, போதும் போதும், அவர் என் ஹஸ்பண்ட்னு மறந்துடாத. அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். நீ சொல்லுடி, எப்படி இதெல்லாம்? அந்த விக்ராந்த் என்ன ஆனா? எப்படி ரிஷி சார கல்யாணம் பண்ண? அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் வா சொல்றேன். முதல்ல நம்ம வேலைய பாப்போம். இருவரும் ஷாப்பிங் சென்று கொண்டிருக்க யாரோ அவர்களை பின்தொடர்வது போல் இருந்தது சஞ்சனாவிற்கு. பார்த்தால் யாரும் இல்லை. திரும்பவும் கொஞ்ச தூரம் சென்றதும் அவளுக்கு அதே உணர்வு தோன்றியது. என்ன சஞ்சு, என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டு வர? இல்ல, அது யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் உனக்கு மன பிராந்தி விஸ்கியா கூட இருக்கும். ஆனா எனக்கு உண்மையாவே இன்னும் ரிஷி சார் உன்னுடைய ஹஸ்பண்ட்ன்றத நம்பவே முடியலடி. அவள் மீண்டும் அதே பேச்சுக்கு வர, ஐயோ போதும் வாடி என்று அங்கிருந்து ஒரு கடைக்குள் நுழைந்தார்கள். ஆனால் சஞ்சனாவிற்குத்தான் ஏதோ உறுத்தலாக இருந்தது. அதே நேரம் மாறன் ரிஷியை பார்க்க அவனுடைய ஆபீஸிற்கு வந்திருந்தான். ரிஷி ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்தான். என்ன மச்சான், நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து அமைதியா இருக்க. என்னாச்சு? நாளைக்கு சஞ்சனாவை இன்ட்ரோ பண்றேன்னு சொன்னியே, வந்திருக்காங்களா? அதை பத்தி பேச தான் கூப்பிட்டேன். என்னாச்சு சொல்லு. சஞ்சனாவின் விருப்பத்தை கூற மாறன் சத்தமாக சிரித்தான். அது எப்படிடா புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி பேசுறீங்க?
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படி எல்லாம் பொருத்தம் இருக்கிறது ரொம்ப அபூர்வம்டா. ஆமா, நீ என்னமோ 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு 10 குழந்தைகளுக்கு ஃபாதர் மாதிரி பேசாத, ரிஷி கடுப்புடன் கூறினான். சரி, சிஸ்டர் சொன்னதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க நியாயமா ஒரு சராசரி பெண்ணுக்கு இருக்க வேண்டிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே எதிர்பார்க்கறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் நான் மதிக்கிறேன்டா, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. எனக்கு ஏதோ அவ ப்ராப்ளத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனாலதான் அவ என் கண் பார்வையில இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ நம்மளுடைய இந்த டீலிங்ல பார்ட்னரா இருந்தா பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அதுவே வேற ஒரு இடத்துல வேலை செய்யறா அப்படின்னா எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னடா சொல்ற? வேற எந்த கம்பெனிலயும் அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? உன் கம்பெனி சேர்பர்சனா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? அதுவும் ஒரு ரீசன் தான். என் ஒய்ஃப் இன்னொருத்தர்கிட்ட ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்றத நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனா அவளுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்குடா, என்கிட்ட சொல்ல மாட்றா. இந்த அதித்தி ஏதோ சொல்ல அவ என்கிட்ட டைவர்ஸ் கேட்கற வரைக்கும் வந்திருக்கா. இதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு எங்க அவ என்னை விட்டு பிரிஞ்சிருவாளோன்னு தோணுது. ஹேய், கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணேன்னு சொன்னேன், என்னமோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ற. அந்த டைம்ல எனக்கு அப்படி சொன்னாதான் மேரேஜ் பண்ணிப்பான்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். பட் இப்போ என்று ரிஷி கூற ஆச்சரியமாக அவனை பார்த்தான் மாறன். எப்ப இந்த ரிஷி முனிவர் இப்படி மன்மதன் ரேஞ்சுக்கு ஆனார்னு தெரியலையே. கண்டிப்பா அந்த மேனகைய நான் பார்த்தே ஆகணும். எப்போ சிஸ்டரை இன்ட்ரோ பண்ண போற? கூடிய சீக்கிரம். அப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுது. அவனிடம் சில திட்டங்களை கூற மாறனும் அவன் கூறியது எல்லாம் கேட்டான். ஐடியா நல்லா தான் இருக்கு, பண்ணிடலாம். ஆனா ஒண்ணுப்பா, ரெக்கமெண்டேஷன் எல்லாம் இல்ல. உண்மையாவே உன் ஒய்ஃபுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்குதுன்னா நான் கண்டிப்பா வேலை தரேன். ஓகே ஓகே, உன்னுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் நான் எதுவும் சொல்லல. மேபி நீ எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் அவளுக்கு இல்லைன்னா நீ பண்ண வேண்டாம். பட் இருந்தா நீ அக்செப்ட் பண்ணணும். ஆனா அதை என்னால தான் பண்றேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. ஓகே ஓகே, இங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அவ கண் பார்வையில இருக்கிறான்னு என் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அதுக்கு தான். அது சரி, அப்ப அந்த மேனகைய நாளைக்கு மீட் பண்ணலாம். என் கதை இருக்கட்டும். சார் எப்போ தவத்துல இருந்து வெளியே வர போறாரு? பாவம் ரமேஷ் அங்கிள், நேத்து ஒரு பிசினஸ் மீட்டிங்ல பார்த்தேன். மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. பண்ணலாம். ஆமா, உங்க பெரியப்பா சுரேஷ் இருக்காருல்ல, அவர் ஏன் மேரேஜ் பண்ணிக்கல? அது ஏதோ பெரிய ஸ்டோரின்னு சொன்னாங்க, பட் என்னன்னு தான் எனக்கு தெரியாது. ஏன் திடீர்னு அவரை பத்தி கேக்குற? இல்ல, கேட்க தோணுச்சு, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும், அப்ப பாப்போம். சரி சொல்லு, மேரேஜ் விஷயம் எடுத்தாலே பேச்ச மாத்துற. நானும் ட்ராஜடி மோட்ல இருந்து சீரியஸ் மோட்ல இருந்து ரொமான்டிக் மோட் வரணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க? அதே நேரம் சாருவும் ராகவும் ஈஏவில் தான் சுற்றி கொண்டிருந்தார்கள். சஞ்சனாவும் அவள் தோழியும் சுற்றி கொண்டிருந்த அதே ஷாப்பிங் மால் தான். ரிஷிக்கு சொந்தமான பெரிய ஷாப்பிங் மால் நிறைய இருக்க இது போன்ற இடங்கள் பொது ஜனங்கள் முன்னால் நார்மல் பீப்புளாக தெரியும் என்பதால் இங்கே வந்து விடுவார்கள். சாருவும் ராகவும் கைகோர்த்து கொண்டு ஒரு கடையிலிருந்து வெளியே வரும்போது சாரு கத்தினாள். ஐயோ, ஏன் இப்படி கத்துற? அண்ணி! அவள் இதழ்கள் முணுமுணுக்க அவளின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஒளிய இடம் தேடினான். அண்ணி கல்யாணத்துக்கு வந்திருந்த தானே, என்னவோ புதுசா பாக்குற மாதிரி கேக்குற. நான் மெயினா பார்க்க வந்தது உன்னத்தானே, அவனும் சிரித்தபடி கூறினான். ஐயோ, இரு இரு, வராங்க, வா அப்படிக்கா போலாம். இருவரும் ஒளிந்து கொண்டு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்க காணோம் என்று கேட்டபடியே சாரு நிமிர கைகளை கட்டிக்கொண்டு எதிரில் நின்றிருந்தாள் சஞ்சனா. அண்ணி! யார் செஞ்சு இந்த பொண்ணு வாயிலேயே ஈ ஊட்டுது? ராகவ் பக்கென்று சிரித்து விட்டான். மவனே, உனக்கு அப்புறமா இருக்கு. கண்களாலேயே ராகவை முறைத்தாள். என்ன மேடம், இங்க என்ன பண்றீங்க? அதுவும் சார் யாரு? ராகவை பார்த்தபடி சாருவிடம் கேட்டாள் சஞ்சனா. அண்ணி, இவரு என் ஃப்ரெண்டு. இவன் என் லவ்வர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து வெடித்தபடி பதில் கூறினார்கள். என் லவ்வர் அண்ணி. என் ஃப்ரெண்டு. இருவரும் மீண்டும் உளறினார்கள். ஏ சஞ்சு, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் கம் லவ்வர்ஸ் போல. இது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா? ஏன் ஆகாது? ஆயிட்டா போச்சு. எனக்கா சொல்றீங்க?
என்ன எங்க காதலுக்கு நீங்க கிரீன் சிக்னல் தான் காட்டுவீங்க? பிகாஸ் நீங்களும் லவ் மேரேஜ் தானே. ரிஷி சாரும் நீங்களும் எவ்வளோ க்ளோஸா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்க காதலுக்காக வந்த ஏஞ்சல் நீங்க. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? ஐ எம் ராகவ். அவள் முன் தன் கையை நீட்டினான். ஏனோ சஞ்சனாவிற்கு அவனை பிடித்திருந்தது. அவள் மனம் இவன் கள்ளம் கபடமற்றவன் என்று தோன்றியது. ஓஹோ, என்னுடைய கிரீன் சிக்னல் எல்லாம் சீப்பு மாதிரி தான். கல்யாணத்துக்கு சீப்பு மட்டும் முக்கியம் இல்ல தம்பி. அவளும் சிரித்தபடி அவன் கைகளை பிடித்து குலுக்கினாள். சீப்பு முக்கியமில்லதான், ஆனா சீப்பும் தேவைதானே. இல்லனா இந்த தலைமுடியெல்லாம் என்ன ஆகிறது? அங்கே அப்போது ஒரு பெண் களைந்த தலையோடு செல்வதை காண்பிக்க அங்கிருந்து அனைவரும் சிரித்து விட்டார்கள். உன்ன மாதிரியே ஒரு வாயாடியை தான் பிடிச்சு வச்சிருக்க. நல்லா டைம் போகும் ரெண்டு பேருக்கும். இப்படி காமெடி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சாரி அண்ணி. ஹே சாரு, எதுக்கு சாரி எல்லாம்? நான் யாருன்னு தானே கேட்டேன். அதெல்லாம் இல்ல. இவர் பேரு ராகவ், என் காலேஜ் சீனியர். நாங்க காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் லவ் பண்றோம். இப்போ இவரு அவங்க அண்ணனோட சேர்ந்து பிசினஸ் பாக்குறாரு. ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். இது உங்க வீட்டுக்கு தெரியுமா? இல்ல. இல்ல. ஒரே நேரத்தில் இருவரும் தலையாட்டினார்கள். சரி விடுங்க, பாத்துக்கலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஹர்ஷினிக்கு ஒரு கால் வந்தது. யார் என்று அவள் போனை எடுத்து அதை அட்டன் செய்தாள். ஓகே ஓகே சார், நான் செக் பண்றேன். ஓகே ஓகே. எப்போ? நாளைக்கே வா? என்ன சொல்றீங்க? தேங்க்யூ. அவள் பேசிக் கொண்டிருப்பதை மற்ற மூவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஓகே ஓகே சார், நாளைக்கே வந்துருவோம். கண்டிப்பா எங்களுக்கு லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க. பேசிவிட்டு போனை கட் செய்தாள். என்னடி என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி லைட் எரியுது? ஏய், நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஜாப் கிடைச்சிருக்கு. அந்த கம்பெனில நாளைக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கான், வர சொல்லி இருக்காங்க. நீ பிரசன்டேஷனை ரெடி பண்ணிடு. அவங்க கம்பெனிக்கு ஆட்களை தேடிட்டு இருக்காங்களாம். சூப்பர் சூப்பர். அப்போ இந்த வேலைக்கு கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பா செலக்ட் ஆகுறோம். சஞ்சனாவும் ஹர்ஷினியும் ஹைஃபை செய்து கொண்டனர். ஏய், நீ அப்ளை கூட பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இன்டர்வியூல வந்து அட்டென்ட் பண்ணா போதும். ஏன்னா அது கால் ஃபார் பண்ணும்போது நான் உனக்காக அதை வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். பட் இப்போ நீ நினைச்ச மாதிரி அந்த கம்பெனில உனக்கு வேலை கிடைக்க போகுது. ஏய் நிஜமாவா? சூப்பர்டி. அது சரி, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிருச்சுன்னு எப்படி சொல்ற? நீ ஏன் நெகட்டிவா பேசுற? உன்னுடைய ப்ராஜெக்ட் அப்படி இருக்கு. உன் ஒர்க் யாருக்கும் பிடிக்காம போகாது. அவ்வளவு சூப்பரா இருக்கு. உன்னுடைய டிசைனிங் ஒர்க், நான் அதை பத்தி ஆல்ரெடி ஒரு சாம்பிள் அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அதை பார்த்துட்டு தான் அவங்க கால் பண்ணி இருக்கணும். அட் த சேம் டைம் நாளைக்கு உன்னை பிராக்டிகலா பண்ண சொன்னா மாட்டியா என்ன? அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. என்ன நீ வேலை ஏதாவது தேடுறீங்களா? அண்ணனுக்கு தெரியுமா? உங்க அண்ணன் பெர்மிஷன் இல்லாம நான் ஏதாவது செய்வேனா? பாத்தியா, நான் சொன்னேன்ல. மேட் ஃபார் ஈச் அதர். நாம கூட அப்படிதான் இருக்கணும், புரியுதா? நான் இன்னும் உங்க காதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கலையே. அதுக்குள்ள யாருப்பா சொன்னது? எங்க வீட்டு பொண்ணு மேரேஜ் பண்ற முடிவோடு பேசுற மாதிரி இருக்கு. அக்கா, அப்படியெல்லாம் சொல்லப்படாது. மேரேஜ் பண்ற ஐடியாவில் இருக்கிறவன் தான் லவ்வே பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஐடியால ரொம்ப தெளிவா இருக்க. மணந்தால் சாரு தேவி, இல்லையேல் மரண தேவின்னு. அவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். ஹே, இவங்க யாருன்னு நீ இன்னும் எனக்கு இன்ட்ரோ பண்ணவே இல்ல. அந்த பொண்ணு அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறத பார்த்தா உன் இல்லான்னு தெரியுது. இந்த தம்பி யாரு? ராகவை பார்த்து கேட்டாள். இவங்கதான் பெரிய அக்காவா, பெரிய அத்தையா? டேய், என்ன நெக்கலா? சரி போதும், நிறுத்துங்க. அர்ஷினி, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சீனியர் விக்கி இருந்தாருல்ல? ஆமா, உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு, அவர்தானே? அடிப்பாவி, உனக்கு எப்படி தெரியும்? ஹே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் எந்த மைண்ட் செட்டோட உன்னை சுத்திட்டு இருந்தாருன்னு உன்னை தவிர எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்ப என்ன, அந்த சீனியர் திரும்பி வந்து ப்ரப்போஸ் பண்றாரா என்ன? அவள் சொன்னதை கேட்ட சஞ்சனாவும் சாருவும் சிரித்தார்கள். ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? அந்த சீனியரால இப்போ அண்ணிய நெருங்க கூட முடியாது. அப்படி நெருங்கணும்னு நினைச்சா அவங்க அண்ணன் கிட்ட இருந்து தப்பவே முடியாது, காணாம போயிடுவாரு. என்ன சொல்றீங்க? ஐயோ அர்ஷினி, ரிஷியோட தம்பி தான் விக்கியும் சாருவும். ஓ சூப்பர். ரிஷி சார் விட பெஸ்டான ஆள் யாருமே இல்ல. ஓகே அண்ணி, அப்ப கண்டிப்பா வேலை கிடைச்சா எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். ஓகே? ஆமாக்கா, கண்டிப்பா வைக்கணும். என்னையும் மறந்துடாதீங்க. வெறும் உங்க இன்லாக்க மட்டும் வச்சுட்டு என்ன கூப்பிடாம இருந்துடாதீங்க. சரி, நம்ம ஷாப்பிங் தானே பண்ண வந்தோம், வாங்க அவங்கவுங்க வேலையை பாப்போம். அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அப்போது யாரோ ஒருத்தன் போனில் பேசினான். அவளை சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க, தனியா சிக்க மாட்டேங்கிறா. அதுவும் இல்லாம பாடி கார்ட்ஸும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம்.
சஞ்சனா சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்துவிட்டாள். வந்தவள் தன்னுடைய டிசைனிங் வேலையை தன்னுடைய சிஸ்டமில் கேன்வாஸ், நோட்பேட் என்று ஒவ்வொன்றாக மாற்றி மாற்றி வரைந்து பார்த்து கொண்டிருந்தாள். வரைந்து வரைந்து பார்த்தவள் நேரம் போவது தெரியாமல் அவள் மைண்டிற்கு வரும் எல்லாவற்றையும் வரைந்து பார்த்து கொண்டிருந்தாள். சிஸ்டமிலும் அதற்கான வேலை செய்து கொண்டிருந்தவள் அப்பொழுதுதான் எதிர்ச்சையாக திரும்பி நேரத்தை பார்க்க மணி 10 தாண்டியும் இன்னும் ரிஷி வரவில்லை. என்னாச்சு இவருக்கு? ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரல? ச்சே, நானும் ஃபோன் பண்ணவே இல்ல பாரு. அவனுக்கு போன் செய்ய அவன் காலை அட்டன் செய்யவே இல்லை. ஏதாவது மீட்டிங்கா? நான் வெயிட் பண்ணுவேன்னு தெரியாத அவருக்கு கால் பண்ணியாச்சு சொல்லலாம்ல. இந்த வேலைய பத்தி அவர்கிட்ட சொல்ல நான் எவ்வளவு ஈகரா இருந்தேன். இன்னும் வரலையே. சிஸ்டமில் வரைந்து பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள். 10 மணிக்கு மேல் வந்தவன் அறையில் சஞ்சனா இல்லை என்பதை பார்த்தான். எங்க போனா இவ என்று சுற்றும் முற்றும் பார்க்க இன்னொரு அறை கதவு திறந்திருப்பதை கவனித்தான். அவன் கோபத்துடன் அந்த அறை கதவை திறந்தவன் திகைத்து போனான். அறை முழுக்க அவளின் கைவண்ணம், அவள் டிசைன் வரைந்த பேப்பர்கள் எல்லாம் பறந்து கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் அப்படி இருந்தது. அறை அலங்கோலமானதை விட அந்த அறையில் அவள் செய்திருந்த டிசைன் வேற லெவல் என்று தோன்றியது. ஒவ்வொன்றும் யூனிக் டிசைன். அவளிடம் இவ்வளவு டேலண்ட் இருக்கும் என்று கொஞ்சமும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எப்படியெல்லாம் டிசைன் வேண்டும் என்று நினைத்தானோ அதே போல் அவ்வளவு அழகாக இருந்தது. தன் மனைவிக்கும் தன்னை போலவே டேஸ்ட் இருப்பதை நினைத்து அவனுக்கு ஆச்சரியம்தான். களைந்து சோர்ந்திருந்த அவளின் கேசம் துவண்டு போய் டேபிள் மேலே தலை சாய்த்து தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்தான். சனா, யூஆர் அ ஜெம். என்னால உன்னை யார் கம்பெனிக்குமே அனுப்ப முடியாது. இது உன் மேல இருக்கிற பொசசிவ் மட்டும் இல்ல, நீ என் கூட என் பார்வையில என்கிட்ட மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி நீ என்னோட காம்படிட்டிவ் கம்பெனிக்கு போனனா ஐ டோன்ட் லைக். அது என் மனைவி எனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறத நான் விரும்பல. அவளை அப்படியே கைகளில் ஏந்தினான். கைகளில் ஏந்தியவன் படுக்கையில் அவளை கிடத்தப் போக சட்டென்று அப்போதுதான் அவளுக்கு விழிப்பு வந்தது. தன் எதிரே தன் கணவனின் முகம் இருக்க தன் கைகளை அவன் கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு கேட்டாள், மை ஸ்வீட் செல்லாபி, பொழுது விடிஞ்சிடுச்சா? அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவள் தன் கழுத்தில் கைகளை போட்டுக் கொண்டிருந்ததால் அவனால் நிமிரக்கூட முடியவில்லை. அவளுக்கு வாகாக குனிந்தபடி இருந்தவன் லேசாக புன்னகைத்தபடி பதில் கூறினான். பொழுது போய் மிட் நைட் வரப்போகுது மேடம். நைட் 11 o'clock ஆகுது. என்னது? சட்டென எழுந்து அமரப்போனவள், இல்லையே, நான் டிசைன் பண்ணும்போது நீங்க வந்து கிஸ் பண்ணீங்க தானே என்று சொல்ல வந்தவள் அப்போதுதான் கண்டது கனவு என்று புரிய வந்தது. முகச்சிவப்புடன் திரும்ப ரிஷி உதட்டோரம் சிரிப்பினால் துடித்தபடி இருக்க அவள் பார்த்ததும் சத்தமாக சிரித்தான். என்ன சொல்லிட்டு மேடம் என் நேரமும் இதே ஞாபகத்துலதான் இருக்கீங்க போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கனவு நிஜமாக்கிடுவோம். அவன் முத்தமிட நெருங்கினான். நோ நோ நோ, முதல்ல சாப்பிடணும். நீ இன்னும் சாப்பிடலையா? சஞ்சனா இல்லை என்று தலையசைத்தாள். நேரத்தை பார்த்தவன் அவளை பார்த்து முறைத்துக் கொண்டே கிச்சனிற்கு கால் செய்து அவளுக்கு டிஃபன் கொண்டு வரச் சொன்னான். உங்களுக்கு? நீங்க சாப்பிடல? இங்க பாரு சனா, ஹஸ்பண்டுக்கு வெயிட் பண்ணி சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாத. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனி இப்படி பண்ணாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வர லேட் ஆனா கிளைண்ட் மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங் ஏதாவது போயிருப்பேன். ஸோ நீ வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. காட் இட்? சற்று கடுமையாக சொல்லிவிட்டு பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டான். சஞ்சனாவிற்கு கொஞ்சம் கண்ணோரம் கண்ணீரே வந்துவிட்டது. எவ்வளவு ஆசையாக அவனிடம் தன் வேலையை பற்றி சொல்ல காத்து கொண்டிருந்தாள். இவன் சாப்பிட்டு வந்ததும் இல்லாமல் தன்னையும் திட்டுகிறானே என்று கஷ்டமாகிவிட்டது. அதற்குள் வேலைக்கார பெண்மணி உணவு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றார். அவள் இன்னும் சாப்பிடாமல் முறைத்துக் கொண்டிருந்தாள். குளித்து வெளியே வந்த ரிஷி அவள் சாப்பிடாமல் அமர்ந்திருக்க கண்டவன் அவள் அருகில் சென்றான். ஏ சனா, சாப்பிடல? எனக்கு வேணாம், பசிக்கல. அவள் கரம் பற்றி தடுத்தவன் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான். ஓ, மேடம் கோவத்துல இருக்காங்க போலயே. சரி வா சாப்பிடலாம், நான் ஊட்டி விடுறேன். அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் சஞ்சனா. சாசர் மாதிரி கண்ணை விரிக்காம வா. அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்த சிறு டைனிங் டேபிளில் அமர்ந்தான். நீங்க போய் படுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். என் வைஃப் கூட பேசாம எனக்கு தூக்கம் வராதே. அவளை அமர வைத்தவன் அவளுக்கு ஊட்டி விட துவங்கினான். சரி, இன்னைக்கு நாளெல்லாம் எப்படி போச்சு? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். சூப்பரா போச்சு.
அண்ட் உங்களுக்கு என்னென்ன தெரியுமா, நான் ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஏஎஸ்எம் ஃபேஷன்ல இருந்து நாளைக்கு பிரசன்டேஷன் சப்மிட் பண்ண சொல்லி இன்டர்வியூ ஆஃபர் வந்திருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நான் ரொம்ப நாளா அங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் கிடைக்காமலே இருந்தது. முன்னாடியே ஹர்ஷினி அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணியிருக்கா. நான் பார்க்கவே இல்ல. என்ன இவ்வளவு சீக்கிரமா செஞ்சிருக்கான் தெரியலையே. ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? எதுக்கும் மாறன் கிட்ட கேட்டு பாப்போம். ஆனா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சங்கடமா இருக்கு. அதுல மட்டும் கிடைச்சதுன்னு செம்மையா இருக்கும். கிட்டத்தட்ட அதுவும் உங்க கம்பெனி மாதிரி தான். ரிஷி அவளை முறைத்தான். என்ன சொன்ன? ஏன் இப்படி முறைக்கிறீங்க? எனது உங்க கம்பெனியா? அவன் அழுத்தம் திருத்தமாக கேட்டான். சாரி, நம்ம கம்பெனி மாதிரி போதுமா? உனக்கு ஒரு லேர்னிங்காக தான் நான் உன்னை அனுப்புறேன், மறந்துடாதமா. இந்த கம்பெனியுடைய சிஇஓ நீ தான். அப்புறம் நிச்சயமா உனக்கு அது கிடைக்கும். உன்கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. நிஜமாவா? அப்படி மட்டும் செலக்ட் ஆனா உங்களுக்கு ட்ரீட் தான். கண்டிப்பா நானும் வெயிட் பண்றேன். நீ கண்டிப்பா செலக்ட் ஆவ. தேங்க்யூ சோ மச். அப்படி நான் நாளைக்கு செலக்ட் ஆனா உங்களுக்கு ட்ரீட் வைப்பேன். நீங்க வரணும், ஓகே தானே? ஷோர் டியர். உன் சந்தோஷத்துல நான் இல்லாம எப்படி? நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க வாங்க. சரி. நாளையும் இதே மகிழ்ச்சி நிலைக்குமா? சஞ்சனா அந்த அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அவள் இருக்கும் உற்சாகத்தை பார்த்தால் இப்போதே வேலையில் சேர்ந்து விடு என்று சொன்னால் கூட சேர்ந்து விடுவாள் போல. அவ்வளவு உற்சாகமாக தயாராகி கொண்டிருந்தாள். பின்னர் தான் அந்த அறையில் அப்படியே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே என்று நினைவிற்கு வர வேகமாக அந்த அறைக்குள் செல்ல எல்லாம் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தது. அந்த டேபிளில் அவள் வரைந்த டிசைன்கள் எல்லாமே இருந்தது. எல்லாம் ரிஷிதான் செய்திருப்பான் என்று புரிந்தது. அவள் வரைந்து வைத்த டிசைன்ஸ் எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்கு வந்தாள். ரிஷி, இங்க பாருங்களேன், எல்லாம் நல்லா இருக்கா? நீங்களும் அதே கம்பெனி தானே? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாட் பேட். இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ஓகே. அவள் இதைவிட சிறந்ததாக செய்ய வேண்டும் என்று அப்படி சொன்னான். சட்டென வாடிவிட்டது அவள் முகம். சரி, நல்லா ட்ரை பண்ணி பெஸ்டா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். நான் உன்னை டிராப் பண்ணிடுவா. இன்டர்வியூ எங்கன்னு கேட்டியா? அச்சச்சோ, நாம பண்ண டிசைன்ஸ் எல்லாம் இவருக்கு பிடிக்கல போலியே. இப்ப என்ன பண்றது? இவருக்கு பிடிச்சிருந்தா அங்க செலக்ட் பண்ணலான்னு நம்பிக்கையா இருக்கலாம். இது பிடிக்கலன்னு சொல்றாரே, இப்ப என்ன பண்றது? எல்லா டிசைன்ஸும் ஓகே தான். என்ன மைண்ட் வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல கிளம்புற வழியை பாரு, டைம் ஆகுது. என்ன உன் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாளா? சரி, சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்லையே. உனக்கு எத்தனை முறை சொல்றேன் சாப்பிடாம இருக்காதுன்னு? ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டியா? எந்த வேலையா இருந்தாலும் சாப்பிட்ட பிறகுதான் பார்க்கணும், புரியுதா? ஓகே பாஸ். இதெல்லாம் நல்லா பண்ணு. சீக்கிரம் வந்து சாப்பிட்டு கிளம்பலாமா? அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றான். அதிதி டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தாள். அவள் மட்டுமல்ல, மொத்த குடும்பமும் ஹாலில் தான் இருந்தது. எல்லாரும் ஹால்லயே உட்காந்துட்டு இருக்காங்களே, இப்ப நம்மள ஏதாவது கேட்பாங்களே, என்ன சொல்றது? எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கா. இதனாலதான் ரிஷி இவகிட்ட விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். இவங்கள கண்டிப்பா பிரிச்சே ஆகணும். சான்ஸே இல்ல. எப்படி இருக்கிறானே, கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இன்னைக்கு அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருக்கணும். யோசனையுடன் ரிஷி இறங்கி வரும் ஸ்டைலை வைத்த கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அதிதி. சஞ்சனா ரிஷியின் கைப்பிடிக்குள் அவள் கைகள் கோர்த்தபடி வருவதை வன்மமாக பார்த்து கொண்டிருந்தாள் அதிதி. டே ரிஷி, எங்கடா கிளம்பிட்டீங்க? என்ன காலையிலேயே அவுட்டிங்கா? நக்கலாக வந்தது வசுந்தராவின் குரல். வசுந்தரா, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னங்க, நான் சாதாரணமா தானே பேசினேன். வேற என்ன நான் பேசினேன்? நீ சாதாரணமா பேசுவியா, எப்படி பேசுவேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? வாய மூடு. நீ ஒன்னும் எங்களுக்கு பதில் சொல்ல வேணும்னு அவசியம் இல்லப்பா. நீ உன் வேலையை பாரு. ரிஷி எதுவும் சொல்லாமல் அங்கே சாப்பிட வந்து அமர்ந்தான். சாரு கண்களாலேயே என்ன நீ இன்டர்வியூக்கா என்று கேட்டாள். ஆமாம் என்று கண்களாலேயே தன் பதிலை தெரிவித்தாள். சாருவும் ஆல் தி பெஸ்ட் என்று தம்ஸ்அப் செய்தாள். இதையெல்லாம் ஆத்விக்கும் விக்கியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். டே தம்பி, இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல. அன்னைக்கு தம்ஸ்அப் எல்லாம் காமிக்கிறா. விஷயம் என்னன்னு கொஞ்சம் அப்படியே விசாரி. ஏன் நீ கேள, நைஸா என்ன கோத்து விட பாக்குற? நமக்கு இப்போதைக்கு தெரியாம இருக்கிறதே பெட்டர். அப்புறம் நம்மள கூட்டு களவாணிகள்ல சேர்த்துருவாங்க. அப்படியா? மவனே, எங்க கூட வந்து பங்குக்கு வருவல்ல, அப்ப பாத்துக்கிறோம்டா உன்ன. ஹே, நான் அப்படி சொல்லல.
என்ன சொன்னேன்னா, நீ ஒரு மண்ணு சொல்ல வேணாம், மூடிட்டு சாப்பிடு. டே அண்ணா, நீ அடிக்கடி இதை தான் சொல்ற. அதை எப்படி வாயை மூடிட்டு சாப்பிட முடியும்? எங்க நீ பண்ணி காமி, நான் உன்னை பார்த்து பண்றேன். என்ன ஜோக்கா? சிரிப்பு வந்துருச்சு, சாப்பிடுறியா? ரிஷி அமைதியாக எதுவும் சொல்லாமல் சாப்பிட தட்டில் கை வைக்க போக தாத்தா கேள்வி எழுப்பினார். என்ன ரிஷி யோசிச்சுட்டு இருக்க? தாத்தா, இது கேள்வியா இல்ல அம்மா கேட்டதை இன்டைரக்டா விசாரிப்பா? நீ அதை எப்படி எடுத்துக்கிறியோ அப்படியே எடுத்துக்கோ. சஞ்சனாவை ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காக போறா. நான் அவளை டிராப் பண்ணிட்டு அப்படியே கம்பெனிக்கு போறேன். அங்கே ஒரு கணம் பெருத்த அமைதி, நிசப்தம் நிலவியது. என்ன ரிஷி இதெல்லாம்? தாத்தா, அவ இது ஒரு லேர்னிங் மாதிரி தான் போறா. திரும்பவும் நம்ம கம்பெனிக்கு தான் வருவா. அவளுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், எங்க 2 பேர் விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. யாரா இருந்தாலும் சரிதான். அழுத்தம் திருத்தமாக சொன்னான் ரிஷி. என்ன ரிஷி, தாத்தாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? நான் எதிர்த்து பேசுறேன் சித்தப்பா. என் வைஃப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன். அதே நேரம் இந்த குடும்பத்துடைய கௌரவம் எனக்கு முக்கியம்தான். அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுப்பேன். என் விஷயத்திலையும் என்னுடைய மனைவி விஷயத்திலையும் நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்றேன். ஏய் ஏய், என் புள்ள இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசுனதே இல்ல. இன்னைக்கு அவங்க தாத்தாவையே எதிர்த்து பேச வச்சுட்ட. வசுந்தரா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயை மூடு, நான் திரும்பவும் சொல்றேன். சஞ்சனா, என்ன இதெல்லாம்? தாத்தாவும் பாட்டியும் ஒரே நேரத்தில் கேள்வி எழுப்பினார்கள். தாத்தா, நான் எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களை கஷ்டப்படுத்துறது ஏன் மோட்டிவ் இல்ல. வர்மன் குரூப் அடையாளம் உனக்கு வேண்டாமா? அதுக்காக தானே இவ்வளவும் பண்ண. வசுந்தரா இன்னமும் கோபமாக கேட்க ரிஷிக்கு கோபம் எல்லையை கடந்தது. அம்மா! அந்த டேபிளை தட்டியபடி எழுந்தான் ரிஷி. டைனிங் டேபிள் வரும்போது சாப்பிடுற சாப்பாடும் பேசுற வார்த்தைகளும் ரம்யமா உள்ள இறங்கணும். இப்படி விஷத்தை கக்கிக்கிட்டே சாப்பாடை பரிமாறணுமா? அதுக்கு நீங்க அதை பண்ணாமலே இருக்கலாம். நாங்க வெளியே சாப்பிட்டுக்கிறோம். சஞ்சனாவின் கைப்பிடித்து அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். சஞ்சனா திரும்பி ரிஷியை பார்த்தாள். ஆத்விக், விக்னேஷ், மஹதி, சாரு 4வரும் அவர்களுக்காக ஒரு பிஜிஎம்ஐ போடுவது போல் போட்டார்கள். உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை என்று ஆத்விக் செல் பாட அவர்களுக்குள் சிரித்துக் கொண்டனர். அதை பார்த்த அதித்தி கடுப்பாக அமர்ந்திருந்தாள். எங்க வேலைக்கு போறா? அவளுக்கு அந்த வேலை கிடைக்க கூடாது. முதல்ல எங்க வேலைக்கு போறான்னு கண்டுபிடிக்கணும். சஞ்சனாவும் வெளியே வந்து ஒரு ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டு விட்டு கம்பெனிக்கு சென்றாள். அங்கே ஹர்ஷினி அவளுக்காக காத்திருந்தாள். என்னடி, ரிஷி சார் கூடவே வந்துட்டியா? ஐயோ, அவரை பாக்குறதுக்காகவே வரேன்டி. அவளை முறைத்து பார்த்தாள் சஞ்சனா. திரும்பவும் சொல்றேன், அவர் என்ன இருந்தாலும் என் ஹஸ்பண்ட். உனக்கு அவரை பிடிச்சே இருந்தாலும் ஏன் எதிர்க்க இப்படி சொல்லாத. அப்புறம் நீ என்கிட்ட செம்ம அடி வாங்குவ. ஓ, ஓவர் பொசசிவ் ஹஸ்பண்ட் மேல நல்லா தாண்டி இருக்கு. என்ன இருந்தாலும் அவருக்கு நான் ஃபேன். நீ வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு செலிபிரிட்டி. சஞ்சனா மீண்டும் அவளை முறைத்தாள். ஓகே ஓகே, சும்மாதான் சொல்றேன். ஆனா நீ இருக்கிற ஆள் சாதாரண ஆள் கிடையாதுடி. எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை கூட உனக்கு தேவையில்லாததுதான். ஐயோ, அவர் என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி யாரும் என்ன புரிஞ்சுக்கல. ப்ளீஸ் பேசாம வாடி. ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி தானே வச்சிருக்க. வீட்ல டிசைனிங் ஏதாவது போட்டு பாத்தியா? பார்த்தேன். அஸ்ரதையாக பதில் கூறினாள் சஞ்சனா. ஏண்டி அவ்ளோ சலிப்பு? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? நான் போட்டு பார்த்த டிசைன் எல்லாம் அவர் ஓகே, நாட் பேட்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு தெரியுமா? சோ அவருக்கு அது பிடிக்கலனா கண்டிப்பா நம்ம அதை விட பெட்டரா தான் ஏதாவது பண்ணணும். புதுசா ஏதாவது பண்ணலாம்னு இருக்கேன். இருந்தாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட காமிப்போம். சஞ்சனா தன் பேக்கில் இருந்து சில டிசைன்ஸை வெளியே எடுத்து காண்பிக்க வர ஹர்ஷினி தடுத்தாள். ஏய், இப்ப இதெல்லாம் காட்டாத. யாராவது நம்ம கிட்ட இருந்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ இப்படி எல்லாம் பண்ணாத, உள்ள வையே. மறந்துட்டேன். சரி வா, உள்ள போலாம். இருவரும் ரிசப்ஷனில் கேட்டுவிட்டு இன்டர்வியூ நடக்கும் தளத்திற்கு சென்றார்கள். அது ஒரு பெரிய பிரசன்டேஷன் அறை. அங்கே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போல நிறைய கேண்டிடேட்ஸ் அமர்ந்திருந்தார்கள். இன்டர்வியூ செலக்ஷன் ப்ராசஸிற்காக ஒரு 4 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள்தான் அதை நடத்தப் போவது. அவர்களில் நடுநயமாக அமர்ந்திருந்தான் மாறன். அங்கே இருந்த செக்யூரிட்டியிடம் கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்து
அந்த கேண்டிடேட்ஸ்களுக்கு இடையே அமர்ந்தார்கள் ஹர்ஷினியும் சஞ்சனாவும். அதில் வேலைக்காக அப்ளை செய்தவர்களின் பிரசன்டேஷன், பென்டிரைவ் ஆகியவற்றை மட்டும் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு பேரையும் சொல்லி அழைக்க அழைக்க மாறன் எதிர்பார்ப்புடன் நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் இதுவரை சஞ்சனாவை நேரில் பார்த்ததில்லை. ஏன் ரிஷியிடம் காட்டச் சொல்லி கேட்டதும் இல்லை. நான் சிஸ்டரை நேர்லயே பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அதனால்தான் அவளுடைய பெயர் வரும்பொழுது மிஸ்ஸஸ் சஞ்சனா ரிஷிதர் என்று அழைக்க சட்டென நிமிர்ந்து பார்த்தான். அவள் முகம் அவனுக்கு மிகவும் பரிச்சயமாக இருந்ததை போல் தோன்றியது. எங்கோ பார்த்த முகம் போல் அவனுக்கு தோன்றியது. அந்த நெற்றி, முகவாய் என்று அவன் மிகவும் பரிச்சயமான ஒரு நபரிடத்தில் பார்த்திருக்கிறான். ஆனால் யார்? அதுவும் இல்லாமல் அவனையும் அறியாமல் அவள் மேல் ஒருவித பாச உணர்வு வந்தது. அவளுடைய டிசைன்ஸ் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தனர். இப்போது அவள் முறை வந்ததும் அவள் வரைந்து வைத்திருந்த டிசைன்ஸ் எல்லாவற்றையும் மாறனிடம் காண்பித்துக் கொண்டிருந்தார் HR. மாறனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஒவ்வொன்றும் அவனும் தேடிக்கொண்டிருந்த டிசைன்ஸ் தான். ரிஷி, நல்ல வேலைதான் பார்த்து வச்சிருக்க. பொண்டாட்டி வரைஞ்சது நல்லா இருக்குன்னு உடனே அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் வேற பண்றியா? நான் அப்பவே நினைச்சேன்டா, பைபிள்ல எதுக்கு தேவையில்லாம கால் பண்ணுதுன்னு நினைச்சேன். பத்தான விஷயம் வெளியே வருது. அவனை உன்னை பாத்துக்கிறேன் இரு. ஓகே மிஸ்ஸஸ் ரிஷி, உங்க டிசைன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் இதை விட பெட்டரா ஏதாவது உங்களால பண்ணி தர முடியுமா? மாறன் ஆழமான குரலில் கேட்டான். ரிஷி என்று அவன் ஒருவனுக்கு மட்டுமா பெயர் இருக்கும்? நிறைய பேர் இருப்பார்கள் அல்லவா? அதனால் அந்த கம்பெனி ஆட்கள் அதை பற்றி அதிகம் விசாரிக்கவில்லை என்று நினைத்து கொண்டார்கள் சஞ்சனாவும் ஹர்ஷினியும். ஓகே சார். இங்க இருக்கிற டிஸ்பிளேலயே நீங்க வரைய முடியுமா? நீங்க அங்க இருக்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வரைய அது இங்க இருக்கிற ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். பண்றீங்களா? கண்டிப்பா சார். உடனே அவளுக்கு ஒரு சிஸ்டம் வழங்கப்பட்டது. அதில் அமர்ந்து அவள் ரிஷி எதையெல்லாம் நன்றாக இல்லை என்று சொல்லிவிட்டானோ அதை யோசித்து யோசித்து எல்லாவற்றை காட்டிலும் சிறந்ததாக ஒரு டிசைனை போட்டாள். யூனிக் டிசைன். ட்ரெஸ்ஸிற்காகவும் பண்ணலாம், அதே நேரம் நகைக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதுபோல் இருந்தது அந்த டிசைன்ஸ். அவள் வரைய அங்கிருந்த அனைவரும் அதை பெரிய திரையில் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களுக்கே ஆச்சரியம். மற்றவர்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. சக போட்டியாளர் போல் இருக்கும் மற்ற கேண்டிடேட்ஸ்களுக்கு நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று தோன்றிவிட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த மாறனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. கண்கள் அகல விரிந்தது. அவள் வரைந்த டிசைனை அப்படியே தனக்கு ஒரு காப்பி அனுப்பிவிடும்படி டெக்னிக்கல் டீமிற்கு சொல்லிவிட்டு அதற்கான பேட்டன் ரைட்டை உடனடியாக வாங்க சொன்னான். ரியலி சூப்பர் சஞ்சனா, வாவ். அவன் எழுந்து நின்று பாராட்டியபடி அவள் அமர்ந்திருந்த சிஸ்டத்தின் அருகே வந்து நின்றான். என்ன பண்றீங்க? என்னால நம்பவே முடியல. இவ்வளவு ஒரு டேலண்டடா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரியலி ஐ எம் இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ சார். வெல்டன் மிஸ்ஸஸ் சஞ்சனா என்று சொன்னதும் மற்ற கேண்டிடேட்ஸ்கள் அதை புரிந்து கொண்டு எழுந்து கொண்டார்கள். அவர்களை பார்த்து கொள்ள ஆட்களிடம் சொல்லிவிட்டு நீங்க என் கூட வாங்க அவளை அழைத்து கொண்டு சென்றான். நீங்க எப்ப வேலையில ஜாயின் பண்றீங்க? இதே மாதிரி நீங்க நிறைய பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஈவன் இதை நீங்க ஆபீஸ் வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்ல இருந்தே கூட பண்ணலாம். எங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். சார் தேங்க்யூ சோ மச். அப்படின்னா நான் எஸ், நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. இனிமே நீங்க இந்த ஏஎஸ்எம் ஃபேஷன்ல நீங்க தான் டிசைனர். தேங்க்யூ சோ மச் சார். இதையெல்லாம் அறைக்கு வெளியே இருந்து ஒரு உருவம் கேட்டுக்கொண்டிருந்தது. மாறன் சஞ்சனாவை வீட்டிற்கு செல்ல சொன்னான். செல்வதற்கு முன் ஒரு முக்கியமான ஜுவல்லரிக்காக டிசைனிங் கேட்டு அது அரேபியன் ஸ்டைலில் இருக்க வேண்டும் என்றும் அதே நேரம் ஆன்டிக் ஜுவல்லரியாக இருக்க வேண்டும் என்றும் கூறினான். ட்ரெடிஷனல் as well as ஆன்டிக் என்று இரண்டும் கலந்தது போல் இருக்க வேண்டும் என்று கேட்டான். அதே நேரம் ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவும் டிசைன் கேட்டிருந்தான். இவர்கள் பேசிக்கொண்டே வெளியே வரவும் எதிரில் ராகவன் வந்தான். ஹாய் அக்கா, என்ன இங்க? ஹாய் ராகவ், நீ என்ன இங்க? இருவரும் அக்கா தம்பி போல் பேசிக்கொண்டு வர ஆச்சரியமாக இருந்தது மாறனுக்கு. என்ன அக்காவா? இவனுக்கு எப்படி சஞ்சனாவை தெரியும்? நமக்கு முன்னாடி எப்படி இவன் சஞ்சனாவுக்கு இன்ட்ரோ ஆனா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது உளறி கிளறி வைக்க போறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? உங்க கேபின் எங்க? அண்ணா, ராகவ் ஏதோ சொல்ல வாய் எடுத்தவன் அவன் முறைத்த முறைப்பில் பல்டி அடித்தான். சார், அது இல்ல சார், இவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி தெரிஞ்சவங்க, அதான் கேட்டேன்.
அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் உறவு தெரியாமல் சஞ்சனா தன்னால் அவன் திட்டி ஏதாவது வாங்கப் போகிறான் என்று நினைத்து விட்டுக் கொடுக்காமல் பதில் கூறினாள். ஆமா சார், எனக்கு குட்டி தம்பி மாதிரி. என்னது, குட்டி தம்பியா? எப்போதுல இருந்து? தனக்கு இப்படி ஒரு அக்கா இருக்கிறதா இதுக்கு முன்னாடி மிஸ்டர் ராகவ் சொல்லவே இல்லையே. என்ன ராகவ்? மாறன் வேண்டுமென்றே கேட்டான். ஆமா சார், திடீர் அக்கா, நேத்திலிருந்து. ராகவ் திருதிருவென்று விழித்துக் கொண்டு கூற அவனை பார்த்து முறைத்தான் மாறன். ஆமா, எப்ப பாரு இதே மாதிரி முறைச்சிட்டு இருக்க வேண்டியது. இவரு கஞ்சிய ட்ரெஸ்ஸுக்கு போடுறாரா இல்ல மனசுக்கு போடுறாரா தெரியலையே. மிலிட்ரியில இருக்க வேண்டியவங்கெல்லாம் யாரையா கம்பெனி நடத்த சொன்னது? இருக்கிற எம்ப்ளாயி உயிரை வாங்கவா? என்ன மிஸ்டர் ராகவ், என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வேலை தரேன். சஞ்சனாவை நீங்க தான் கூட்டிட்டு போய் ஆபீஸோடைய டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இன்ட்ரோ பண்ணணும். அவங்கள கூட்டிட்டு போய் என்னென்ன டிபார்ட்மெண்ட் தேவையோ அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு போங்க சஞ்சனா என்று அவளை பார்த்து முடித்தான். ஓகே சார். சஞ்சனா முன்னால் நடக்க, ஒரு நிமிஷம் மிஸ்டர் ராகவ் என்று ராகவை நிறுத்தினான். நீங்க போங்க, அவர் ஒருவர். சஞ்சனாவை மாறன் அனுப்ப ராகவ் நின்றான். இங்க பாரு, நீ நானும் பிரதர்ஸ்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? புரிந்தது போல் நாலா பக்கமும் மண்டையை ஆட்டினான். என்ன பண்றியோ இல்லையோ, இப்படி தலையை ஆட்டுவதை மட்டும் நல்லா பண்ணு. இதுக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்லணும்னு சார் எதிர்பார்க்கிறாரு தெரியலையே. ஏய், என்னடா ட்ரீமர் போல சுத்திட்டு இருக்கியா? இது கேட்டாலும் மைண்ட் வாய்ஸ் பேசிட்டு இருக்குன்னு நல்லா தெரியுது. சொன்னதை ஒழுங்கா செய், இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாறன் மிரட்டி விட்டு சென்றான். ஏன்டா உசுர வாங்குற அண்ணன்ற பேர்ல நான் பாட்டு வேலை செய்யதானடா போனேன். நீ யா கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்ட, நீ யா ஒரு பதில் சொல்லிட்டு நீ யா போயிட்டு இருக்கிய. இது எந்த விதத்துல நியாயம்? நமக்கு வாய்க்கிறதெல்லாம் இப்படிதான் இருக்குது. தனக்குத்தானே பேசிக்கொண்டு சஞ்சனாவிடம் சென்றான். என்ன ராகவ், நீ எப்படி இங்க வேலை செய்யறியா? ஆமாக்கா, எங்க அண்ணன் சொன்னதுனால இவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இங்க இருந்தா நம்ம நிறைய கத்துக்கலாம், அதான் ட்ரைனிங் எடுக்கிறேன். வாய்க்கு வந்ததை உளறினான். இவர்கள் இருவரும் சென்றதும் அங்கிருந்து ஒரு உருவம் அதிதிக்கு கால் செய்தது. சொல்லு, அப்ப அவ அங்கதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா, அப்படிதானே? ஆமா மேடம், அவ இங்கதான் சேர்ந்திருக்கா. அவளுடைய பிரசன்டேஷன் பாஸுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இங்கே அவளுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறாரு. இப்படியே போனா கண்டிப்பா அவ சொன்ன அந்த அச்சீவ்மெண்ட்டை சீக்கிரமா அடைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு சஞ்சனாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கவா சொன்ன? என்னமோ அவ புகழ் பாடிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் நடக்க விடாம பண்றதுக்கு தான் உன்னை விலைக்கு வாங்கியிருக்கேன். கொஞ்சமாச்சு மண்டையில ஏத்திக்கிட்டு நான் சொல்றத செய்யு. இப்போ என்ன ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தியா? தெரியல மேடம், அவங்க ரொம்ப சீக்கிரட்டா பேசிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கான்பிடென்ஷியல். அதை பேசும்போது மட்டும் அவர் தனியா கூட்டிட்டு போயிட்டாரு. அதனால என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் எப்படியும் அவங்க அதை வீட்டுல தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். என்னது, வீட்ல செய்வாங்களா? ஆபீஸ்க்கு அப்ப வரமாட்டாளா? ஆமா மேடம், வீட்டுல தான் செய்வாங்க. ஏன்னா பாஸ் வீட்லயே ப்ரொசீட் பண்ணி மெயில் பண்ணிருங்கன்னு சொன்னாரு. அதனால மோஸ்ட்லி வீட்டுல தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இது போதுமே. பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன். எப்பவும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அதனால எங்க போறா எங்க வரான்னு வாட்ச் பண்ணிக்கோ. ஆபீஸ்ல இருக்கும்போது யார் கூட பேசினான்னு முதற்கொண்டு எனக்கு நீ அப்டேட் பண்ணணும், புரியுதா? சரி மேடம், அப்படியே செஞ்சிடுறேன். இருவரும் காலை கட் செய்தார்கள். ராகவ் சஞ்சனாவுக்கு ஒரு வழியாக ஆபீஸில் தேவையான இடங்களை சுற்றி காண்பித்து அனைவரிடமும் அறிமுகம் செய்துவிட்டு வந்தார்கள். ஆபீஸை விட்டு ஹர்ஷினி, ராகவ் மற்றும் சஞ்சனா வெளியே வந்தார்கள். அப்போ ட்ரீட் ரெடியா? சரியான வீடா கண்டனா இருக்க. பேச்சு பேச்சா இருக்கணும், வாக்கு மாறக்கூடாது. எங்க மாரன் ஃபேமிலி வாக்கு மாறாத ஃபேமிலி. என்னது, மாறன் ஃபேமிலியா? அப்போ நீ யாரு? ஐயோ, வளரிட்டோமோ என்று மனதில் நினைத்தவன், அது இல்லக்கா, இந்த மாதிரி எங்க பாஸ் அடிக்கடி சொல்லுவாருன்னு சொல்ல வந்தேன். நானும் இப்போ அந்த கம்பெனியில தானே வேலை செய்யறேன். அப்போ நானும் அந்த மாறன் குரூப்ஸ்ல ஒரு ஆள் தானே, அதைத்தான் அப்படி சொன்னேன். சரி, ட்ரீட்டுக்கு போலாமா என்று பேச்சை மாற்றினான் ராகவ். சரி போலாம், எல்லாரையும் கால் பண்ணி வர சொல்றேன். சஞ்சனா, மகதி, சாரு இருவருக்கும் கால் செய்துவிட்டு ரிஷிக்கும் கால் செய்தாள். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிட்டா வரேன். உறுதியா வருவேன்னு சொல்ல முடியாது, திடீர்னு தான் அரேஞ்ச் பண்ணாங்க. வேலையில சேர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் டார்லிங். சஞ்சனாவின் முகம் வாடிவிட்டது. அவன் தனது வாழ்த்துக்களை அவளுக்கு தெரிவித்தான். இருந்தாலும் அதெல்லாம் அவளுக்கு பெரிதாக இல்லை. நீங்களும் வாங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் பாக்குறேன். ரிஷி போனை கட் செய்து விட்டான். சஞ்சனா மற்றவர்களை அழைத்துக் கொண்டு
ட்ரீட் கொடுக்க சென்றாள். ஆனால் இந்த ட்ரீட் அவர்களுக்குள் ஒரு புது பிரச்சனையை கிளப்பப் போவது தெரியாமல் சென்றாள் சஞ்சனா. மகதி ஏதோ நினைத்தபடி மௌனமாகவே வந்தாள். அவள் அங்கே திடீரென்று ராகவை பார்க்கவும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ராகவ், நீ எப்படி இங்க? அது மகதி. எது அண்ணி, உங்களுக்கு ராகவ தெரியுமா? இவன் எங்களோட காலேஜ் சீனியர். நாங்கெல்லாம் ஒரே காலேஜ். உங்களுக்கு எப்படி ராகவ தெரியும்? எனக்கு அவனை 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். சொல்ல போனா நேத்து தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப எப்படி திடீர்னு? சஞ்சனா மகதியை பார்த்தாள். அது சாரு, நானும் ராகவும் லவ் பண்றோம் காலேஜ் டேஸ்ல இருந்து. ஏதோ எப்பத்துல இருந்து எனக்கு தெரியாம. ஏய், சரியான திருட்டு பூனடி நீ. கொஞ்சம் கூட என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? கூடவே தானே சுத்திட்டு இருந்த. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலல்ல? அது இல்லடி, இவங்க அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லலாம்னு இருந்தேன். அவள் இழுக்க சட்டென மகதியின் முகம் சிவந்து போனது. அதை சஞ்சனா கவனிக்க தவறவில்லை. இவளுக்கு எதுக்கு முகம் சிவக்குது என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தாள். முகச்சிவப்பை சமாளித்தபடி ராகவை பார்த்தாள். டேய், நீயாவது முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா? உங்க அண்ணனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. அங்கிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தாள். அட, நீ வேற ஏமா? அண்ணி எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. இந்த தவ முனிவர் தவத்தை கலைப்பதற்கு அவங்க எங்கிருந்தாவது வந்தாதான் உண்டு. பாவம் பார்த்து எங்க அண்ணன் மேல இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணாதான் இந்த முனிவர்களாம் கல்யாணம் ஆகும். ராகவ் கடுப்புடன் கூற சட்டென்று மகத்திற்கு புரை ஏறிவிட்டது. சஞ்சனா அவள் தலையை தட்டினாலும் அவள் முக மாற்றங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். ஏதோ இருக்கு போலவே என்று நினைத்தாள். ஏய் சஞ்சு, இந்த ரெஸ்டாரண்ட்ல உனக்கு புக் பண்ணது யாரு? ரிஷி சாரா? செம செம பாஸ். எங்கேயோ போயிட்ட, வேற லெவல் நீ. சரி சரி, ஓகே ஓகே. இப்படியே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறீங்க? ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அவள் அங்கிருந்து ரெஸ்ட் ரூமிற்குள் சென்றாள். அது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெஸ்ட் ரூம். இரண்டும் அருகருகே இருந்தது. அவள் ரெஸ்ட் ரூமிலிருந்து வெளியே வந்து அங்கிருந்த வாஷ் பேசினில் தன் முகத்தை கழுவிக் கொண்டிருக்க, சஞ்சனா என்று அவளுக்கு மிகவும் பழக்கமான குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அவள் முகத்தில் எரிச்சல் மண்டியது. இந்த விக்ராந்த் தொல்லை தாங்க முடியலையே. எங்க போனாலும் எதுக்கு இப்படி பின்னாடியே வந்து உசுர வாங்கிட்டு இருக்கான்? ஒரு முறை சொன்னா இவனுக்கு மண்டையில ஏறாதா? உயிரை எடுக்கிறதுக்குனே வருவான் போல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவன். அவள் அங்கிருந்து நகர பார்க்க சட்டென அவளது கையை பிடித்தான். சஞ்சனா, பிளீஸ் போகாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மிஸ்டர், உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு என்ன இப்படி விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? ஆர் யூ டெஃப் ஆர் மேட்? எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு சிவானந்தா என்ன ஆனார்னு தெரியும். ஏற்கனவே உங்க நல்லதுக்காகவும் தான் சேர்த்து சொல்றேன். இன்னொரு முறை என்கிட்ட பேசணும்னு நினைக்காதீங்க. எப்படி சஞ்சனா என்ன மறந்துட்டு உன்னால இன்னொரு லைஃப் வாழ முடிஞ்சது? எப்படி அவன் கூட சந்தோஷமா இருக்கிற? என்னால உன்னை மறக்க முடியல. நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தினமும் உன் நினைவு வந்து என்னை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்னால நார்மலான லைஃபை லீட் பண்ண முடியல. ஜஸ்ட் ஷட் அப் மிஸ்டர் விக்ராந்த். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு எத்தனை முறை தான் நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சினி டயலாக் எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. செய்யறதுக்கு உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. அதை விட்டுட்டு எப்ப பாரு ஏன் பின்னாடியே சுத்துறது வேலையா வச்சுட்டு இருக்காதீங்க. சஞ்சனா, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அது எப்படி உன்னால எல்லாத்தையும் ஈஸியா மறக்க முடிஞ்சது? நம்மளோட 4 வருஷ லவ் அவ்வளவுதானா? அப்போ ஜஸ்ட் மேலோட்டமா தான் நீ என் கூட பழகுனியா? ஓ மை காட் மிஸ்டர் விக்ராந்த், உங்க கூட எனக்கு பேசவே இஷ்டம் இல்ல. பட் நீங்க திரும்ப திரும்ப இத பத்தியே பேசியிருந்தாலே நான் ஜஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். முதல்ல என்ன கேட்ட क्वेश्चंस எல்லாம் நீங்க உங்களே கேட்டுக்கோங்க. சஞ்சு, அது வந்து ஜஸ்ட் ஸ்டாப் இட் மிஸ்டர் விக்ராந்த். முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். என் கூட நீங்க லவ்வர் என்ற நேம்ல இருந்துட்ட. என் தங்க சி அந்த மிருதுலா துரோகி, அவ கூடவே ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்துட்டு கொஞ்சம் கூட கில்ட்டி கான்ஷியஸ் இல்லாம என்கிட்ட நார்மலா பழகிட்டு இருந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. சஞ்சனா, வாய மூடு. என்கிட்டே நீ இன்னொருத்தனை லவ் பண்றேன்னு சொல்றியா? நீங்க வாய மூடுங்க மிஸ்டர் விக்ராந்த். ஏன், நான் ஒண்ணு எவனோ ஒருத்தனை லவ் பண்ணல. என் புருஷன் என் கழுத்துல தாலி கட்டி லீகலா இப்போ நான் அவருடைய வைஃப். ஊரறிய கல்யாணம் பண்ணிருக்கோம். எஸ், ஐ அம் இன் சோ மச் டீப்லி மேட்லி இன் ஃபால் இன் லவ் வித் மிஸ்டர் ரிஷிதர். புரியுதா? போதும், நிறுத்து சஞ்சனா. உன்ன அவன் கோபத்தில் அவளை நெருங்க இருக்க என்ன நடந்தது என்று சுதாரிக்கும் முன்னரே அந்த செங்கில் அவன் தலையில் மோதி தலையிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்திருந்தது. சஞ்சனாவும் அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க ரிஷி ருத்ரமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தான். ரிஷி, வாய மூடு, அடிக்குரலில் சீறினான் ரிஷி. என்ன நடக்கப் போகிறது?